பிரியமானவர்களே, உயிர்த்தெழுதலின் நிகழ்வு திருச்சபை வரலாற்றில் ஒரு அம்சம் மட்டுமல்ல, அல்லது ஆண்டவருடைய வாழ்க்கையில் ஒரு முக்கியமான அம்சம் மட்டுமல்ல. அதாவது ஆங்கிலத்தில் இட் இஸ் நாட் ஈவென்ட் அலோன். சார் ஒரு நிகழ்ச்சி சார், அப்படி அல்லங்க. லூக்கா 24ஆம் அதிகாரம் 47ஆம் வசனம் நான் படிக்கிறேன். அன்றியும் மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் அவருடைய நாமத்தினாலே பிரசங்கிக்கப்பட வேண்டியது. அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலன் அடைந்து எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள். ஆக ஆண்டவருடைய ரட்சிப்பின் திட்டம் திருச்சபையின் மூலமாக நிறைவேறும்படியாக இந்த உயிர்த்தெழுதல் ஒரு புதிய ஆரம்பமாக இருக்கிறது. சரிங்களா? ஆக திருச்சபை கடவுளுடைய புதிய படைப்பு, a new creation. பெரிய வார்த்தை. சரிங்களா? முதல் படைப்பிலே பாவமற்றவனாக பரிபூர்ணமுள்ளவனாக படைக்கப்பட்ட ஆதாம் கீழ்ப்படியாதவனாக பரிசுத்த கடவுளை எதிர்த்து கலகம் புரிகிறவனாக தன்னையே தேவ கோபத்துக்கும் சாபத்துக்கும் அழிவுக்கும் ஆளாக்கி கொண்டு நித்திய அழிவை மனுக்குலத்தின் மீது கொண்டு வந்தான். அதான் முதல் படைப்பு. அது முதலாம் ஆதாமின் வீழ்ச்சி. இரண்டாம் ஆதாமாகிய இயேசு கிறிஸ்து முதல் ஆதாமை போல மனு உருவாக வந்தார். பாவமற்றவராக பிறந்தார், பாவமற்றவராக வாழ்ந்தார். முதல் ஆதாம் பாவத்தில் மரித்தான், இரண்டாம் ஆதாம் பாவத்துக்காக மரித்தார். முதலாம் ஆதாம் மின் மூலமாக மனுக்குலம் பாவ இயல்பை, பாவ சாபத்தை, தேவ கோபாக்கினையை சுதந்திரமாக்கி கொண்டது. இரண்டாம் ஆதாமாகிய கிறிஸ்துவின் மூலமாக பாவத்தில் இருந்து விடுதலை, இருளின் அதிகாரத்தினின்று விடுதலை, பாவத்தின் சாபத்தில் இருந்து தீமையில் இருந்து விடுதலை, தேவ கோபாக்கினையில் இருந்து விடுதலை. அது இரண்டாம் மரணமாகிய அக்னியும் கந்தகம் எரிகிற கடலை வெளிப்படுத்தின விசேஷத்துல நாம் வாசிக்கிறோம். பாவத்தின் சம்பளம் மரணம் என்பது இந்த சரீர மரணம் மட்டுமல்ல, it is an eternal death. ஆக இவை அனைத்தில் இருந்தும் கடவுள் நமது குமாரனாகிய கிறிஸ்துவின் மூலமாக நமக்கு மீட்பை அருளி தம்மோடு கூட ஒப்புரவாக்கி கொண்டார். ஆக முதல் ஆதாமின் மூலம் ஈடு செய்ய முடியாத அழிவு. இன்னைக்கு மக்கள் பாவத்தை குறித்து அறிவற்றவர்களாக இருக்கிறார். நயா சார் உங்க ஏசுநாதரு பெரிய ரத்தம் சிந்தினாரு, சதான் போங்க. ஏன் அப்படி பேசுறாங்க? இந்த மகத்துவமான சிலுவையின் வெளிப்பாட்டை இல்லைங்களா? அதாவது ஆண்டவர் சிலுவையில் அறையப்பட்ட அன்று அவர் அசட்டை பண்ணப்பட்டார், நிராகரிக்கப்பட்டார், தூஷிக்கப்பட்டார். இல்லைங்களா? அதேதான் இன்றளவும் தொடர்ந்து கொண்டு இப்படிப்பட்ட அவிசுவாச சந்ததி, தேவனுடைய கோபாக்கினைக்கு உரிய சந்ததி, இதெல்லாம் பெரிய பெரிய வார்த்தை. இந்த சந்ததிக்கு மீட்பின் செய்தி அறிவிக்கப்பட வேண்டும். நம்பிக்கையற்ற மனிதனுக்கு, மனு குலத்துக்கு ஒரு மகிமையின் நம்பிக்கை வாக்களிக்கப்பட வேண்டும். அதனுடைய ஆரம்பம் தான் உயிர்த்தெழுதல். உங்களுக்கு ஏதாச்சும் புரிஞ்சிருச்சிங்களா? சில நேரத்தில் இப்போ நம்ம பேப்டிசம்னு சொல்றோம், நம்ம என்ன சொல்றோம்? ஐயா ரட்சிக்கப்படணும், ரட்சிப்பு ரொம்ப முக்கியம். எஸ், தட்ஸ் ரைட், ரட்சிப்பு மிக முக்கியம். ஆனால் ரட்சிப்பு பாவ மனிதனாகிய எனக்குள், உங்களுக்குள் ஒரு புதிய ஆரம்பத்தை உருவாக்குகிறது. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய். எப்படி இந்த புதுமை நிகழ்கிறது? எப்படி புது உயிர் அளிக்கப்படுகிறது? எப்படி புது வாழ்வு கொடுக்கப்படுகிறது? எப்படி பாவத்தையும் உலகத்தையும் சாத்தானையும் மேற்கொள்கின்ற தெய்வீக ஆற்றல் அருளப்படுகிறது? உயிர்த்தெழுந்த ஆண்டவரின். ஆக கிறிஸ்து உயிர்த்தெழாவிட்டால் அவர் தேவனுடைய வலது பாரிசத்திலே மகிமைப்படுத்தப்பட முடியாது. கிறிஸ்து மகிமைப்படாவிட்டால் பரிசுத்த ஆவியானவர் பொழியப்பட முடியாது.
பரிசுத்த ஆவியானவர் பொழியப்படாவிட்டால் திருச்சபை என்பது ஒன்று இல்லை. இதுக்கெல்லாம் புரியுதுங்களா? இதெல்லாம் ஒரு தொடர் நிகழ்ச்சிகள். ஆகவே இதை மட்டும் தனியா துண்டா அப்படி சிந்திக்கவே கூடாது. அதனாலதான் நான் காலையில சொன்னேன், எனக்கு அருமையான விசுவாச சகோதரிகளே சகோதரரே, கிறிஸ்தவத்துல பண்டிகை என்பதே கிடையாது. இட்ஸ் a wrong concept. தவறான ஒரு சிந்தனை, ஒரு சாபக்கேடை இந்த ரோமன் கத்தோலிக்க சபையிலிருந்து நாம பெற்றிருக்கோம். வேற என்ன சொல்றீங்க? ஈஸ்டர் is not a festival at all. It is an experience with the risen Christ. யாராச்சும் அந்த செய்தி சொல்றாங்களா டிவியில? இல்ல போப்பு சொல்வாரா? சொல்ல மாட்டேன். புரியுதா? நான் ஒரு 2 வாரத்துக்கு முன்னால சொன்ன ஞாபகம் இருக்குதுங்களா? அதாவது குருத்தோலை பவனி, we are diverted. குருத்தோலை பண்டிகை போப்பா நீங்க நான் ஈஸ்டர் பண்டிகை நேற்று காமிக்கிறான். ஈஸ்டர் பண்டிகை கொண்டாட்டம் ஒரு நியூஸ் 7 ஒரு சேனல்ல ஈஸ்டர் பண்டிகை கொண்டாட்டம். எப்படி ஈஸ்டர் எக் செய்வது? அப்ப இந்த உலகத்துக்கு ஈஸ்டரை நம்ம எப்படி அறிமுகப்படுத்துறோம்? சூப்பர் எக்ல. நாளைக்கு போய் நீங்க உங்க ஆபீஸ்ல எல்லாம் கேட்பானுங்க, அங்க ஃபாரின்ல கேக்குறாங்க, நம்ம கேக் கிறிஸ்துமஸ் கேக் கொடுக்கணும், அது மாதிரி ஈஸ்டர் எக் கொடுக்கணும் நீங்க. That is how they celebrate. அங்க ஈஸ்டர் எக் இல்லைன்னா எது இல்லைங்க? ஈஸ்டரே இல்ல. இது எவ்வளவு எரிச்சலான ஒரு விஷயம், எவ்வளவு பெரிய மகத்தான ஒரு வெற்றி, எவ்வளவு பெரிய ஒரு மகிமையின் சம்பவம். அதை கொண்டு போய் எங்க நிறுத்திட்டான்னு பாருங்களா? ஆம்லெட்ல நிறுத்திட்டான். ஈஸ்டர் ஆம்லெட் எங்க கொண்டாந்து நிறுத்திட்டான் பாரு. இப்ப புரியுதுங்களா? இதுக்கும் பண்டிகைக்கும் என்ன சம்பந்தம்? ஒரு சம்பந்தமும் கிடையாது. ரொம்ப வேதனைக்குரிய ஒரு நிலங்கமா. நம்ம திருந்தின மாதிரி தெரியலங்க. இப்ப யூரோப்ல உபத்திரம் ஆரம்பிச்சிருக்குது இஸ்லாம் தீவிரவாதத்தினாலே. ஒண்ணு இந்தியாவுக்கு வர்றதுக்கு ரொம்ப லேட் ஆகாதுங்க, கட்டாயமா வரப்போகுது. கர்த்தர் நமக்கு ஜீவன் கொடுத்தா அதை சந்திக்க போறோம். அதாவது we will be persecuted for the faith. அவ்வளவுதான், வேற ஒண்ணும் சொல்ல. இந்த பண்டிகை கிண்டிகெல்லாம் அன்னைக்கு இருக்காதுங்க, ஒரு நாள் வரும். அன்றைக்கு திருச்சபை பரிசுத்தமாக்கப்படும். எது விசுவாசம், எது திருச்சபை, எது சத்தியம் என்பது இந்த உலகத்துக்கு வெளிப்படும். கட்டாயமா செய்வார். இட் இஸ் a mockery. சொல்லுங்க, இன்னைக்கு ஈஸ்டர் நாளுங்க. ஒரு சின்ன கேள்வி கேட்குமா? கிறிஸ்தவ சமுதாயம் சொன்ன பின் கிறிஸ்தவ சமுதாயம் சொல்லாத என்னன்னு சொல்லுது? ஒரு இந்துக்கு கிறிஸ்தவ சமுதாயம் வேற, ரட்சிக்கப்பட்ட விசுவாசி வேறையா? அவனுக்கு என்ன தெரியும்? அப்ப இன்னைக்கு கிறிஸ்தவத்தை சேர்ந்தவர்கள் சாராய கடைகளிலும் இன்ப பொழுதுபோக்குகளிலும் தங்களை ஈடுபடுத்தி கொண்டிருப்பார்கள். ஆனால் அதை எதை காட்டுகிறது? பரிசுத்த தேவனை பரிசுத்த குலைச்சல் ஆக்குகிற விசுவாச துரோகத்தை வெளிக்காட்டுகிறது. அதுக்கு நீங்களும் நானும் உடந்தையா? சொல்லுங்க. அதுக்கு அங்க பண்டிகை கொண்டாடு இருக்கிறான். எவ்வளவு பயங்கரமான ஒரு நிலை. ஆக அந்த எண்ணமே தப்புங்க. அதனாலதான் நான் பல முறை சொல்லியிருக்கிறேன், இப்பயும் சொல்றேன். ஒரு பேப்டிஸ்ட் திருச்சபையாக நாம் பாரம்பரியத்தை பின்பற்றுகிறவர்கள் அல்ல. பாரம்பரியம் அல்ல நம்முடைய விசுவாசத்தின் அஸ்திபாரம். கர்த்தருடைய வேதமே நம்முடைய விசுவாசத்தின் அஸ்திபாரம். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், சரிங்களா? We stand on the scripture. We stand for our Lord Jesus Christ. அவ்வளவுதான். யார் கொண்டாடுறவங்க கொண்டாடிட்டு அது அதனுடைய பலனை அவங்க அறுவடை செய்வார்கள். நீங்க சொல்லணும் உங்க நண்பர்கள்கிட்ட, ஈஸ்டர் பண்டிகை இல்லப்பா, அது புது வாழ்வின் ஆரம்பம். ஈஸ்டர் பண்டிகை இல்ல, புது வாழ்வின் ஆரம்பம். கிறிஸ்து எனக்குள் வாழ்கிறார். பாவத்தில் பிறந்து பாவத்தின் சாபத்திலே செத்து கொண்டிருந்த என் வாழ்க்கையிலே கிறிஸ்து வந்ததினாலே, கிறிஸ்து என்னை உயிர்ப்பித்ததினாலே கிறிஸ்து என்னில் வாழ்கிறார். என்ன அற்புதமான ஒரு உண்மை இல்ல? கொலோசியர் 3:3, ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. இது ரொம்ப புரிஞ்சிடுச்சுங்களா? ரொம்ப புரிஞ்சிடுச்சு இல்ல? பண்டிகை கொண்டாடுறதுனால புரிஞ்சிருமா? என்னத்த புரியும்? அது எவ்வளவு பெரிய தத்துவம். கிறிஸ்து எனக்குள் வாழ்கிறார், என் வாழ்வு கிறிஸ்துவாகிய தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. ஆக ரட்சிப்பின் சுவிசேஷம் உலகமெங்கும் சகல கோத்திரங்கள், சகல பாஷைக்காரர், சகல இனம், சகல நாடுகளுக்கு அறிவிக்கப்படும்படியாக கிறிஸ்து உயிர்த்தெழுந்த ஆண்டவர்
40 நாள் அளவும் தம்முடைய சீஷர்களோடு உறவாடி அவர்களை உருவாக்குகிறார் ஒரு சிறப்பான மனிதர்களாக. லூக்கா 24:48 நீங்கள் இவைகளுக்கு, ஆமா அதை கொஞ்சம் லேசா மாத்தலாம். நீங்கள் இவைகள்னு யாரு எதை சொல்லுகிறார்? கிறிஸ்துவின் வாழ்வு, பாடு, மரணம், அடக்கம், உயிர்த்தெழுதல், இவைகளுக்கு நீங்கள் சாட்சிகளாயிருக்கிறீர்கள். திருப்பி சொல்லட்டுங்களா? கிறிஸ்துவின் பரிசுத்த வாழ்வு, கிறிஸ்துவின் பாவ பரிகார பாடும் மரணமும், வெறும் மரணம் இல்லமா, the atoning death of Christ, அவருடைய அடக்கம் ரொம்ப முக்கியம், அவருடைய உயிர்த்தெழுதல், இவைகளுக்கு சாட்சிகளாய் இருக்கிறீர்கள். இதை பத்தி நம்ம கவலைப்படும். சும்மா நான் ரட்சிக்கப்பட்டங்க, நான் சாணம் எடுத்துங்க, ரொம்ப நல்லதுங்க, அதோட முடிஞ்சிச்சா கிறிஸ்தவ வாழ்க்கைய? எதற்காக கடவுளை ரட்சித்தார்? எதற்காக நான் ஞானஸ்நானம் பெற்றேன்? இந்த அற்புதமான வல்லமைக்கு, விடுதலைக்கு, புது வாழ்வுக்கு நான் சாட்சி. அதான சொல்லணும், அதுதானே முக்கியம். சரிங்களா? இந்த சாட்சின்றதுக்கு ஒரு 3 விளக்கத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது 24 லூக்கா 24:48 சொல்லப்படுகிற சாட்சி என்பது, அதாவது மூல கிரேக்க மொழியில 2 கருத்தை உள்ளடக்கியது. இதெல்லாம் நீங்க ஒரு லைஃப் அப்ளிகேஷன் பைபிள், ஸ்டடி பைபிள் வாங்கி கணவனும் மனைவியுமாக உட்கார்ந்து you have to study it seriously. சும்மா ஆராதனைக்கு வந்தாங்க, ஏதோ ஒரு பிரசங்கம் கேட்டாங்க, அப்படி இல்லைங்க. அது ரொம்ப தப்பு. நீங்க 4 காஸ்பல்ல இருக்கிற அவ்வளவு விஷயத்தையும் ஒரு பிரசங்கத்துல சொல்லிட முடியுங்களா? we have to be reminded of the truth. சரிங்களா? இதெல்லாம் படிங்க. அப்ப கிரேக்க பதத்தின் மார்டூரியோ என்றால் என்ன? ஒன்று கண் கண்ட சாட்சிகள், ஐ விட்னஸஸ் சொல்றோம். அதனாலதான் இந்த 11 பேரோடு அல்லது 12 பேரோடு மத்தியாசன ஒருத்தர், அப்புறம் அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்துல இந்த 11 பேரோடு சேர்த்து கொள்ளப்படுகிறார். ஆக இந்த 12 பேரோடு உயிர்த்தெழுந்த கிறிஸ்து 40 நாட்கள் உறவாடுகிறார். அதாவது நீக்க மரனா தமிழ்ல சந்தேகம், ஒரு டிராப் சந்தேகம் கூட இந்த 12 பேருக்குள்ள இருக்கக்கூடாது. இயேசு உயிர்த்தெழுந்தாரா? இயேசு மெய்யான கிறிஸ்துவா? இயேசு பாடுபட்டாரா? தோமா சொன்னார்ல, அவருடைய கையில என் விரலை விடணும், விழாவில என் கையை நீக்க மர. He has to establish that he is living savior. அதுதான் அவருடைய சாட்சியின் வாழ்க்கையின் ஆதாரம். புரிஞ்சுதுங்களா? ரொம்ப பெரிய விஷயங்கம்மா. இந்த 12 பேர் தான் கிறிஸ்துவின் கண் கண்ட சாட்சிகள். ரொம்ப நேரம் யோசனை பண்ணுங்க. இன்னைக்கு புதிய ஏற்பாடு தேவனுடைய வார்த்தையாக திருச்சபைக்கு அருளப்பட்டது. யார் மூலமாக? கண் கண்ட சாட்சிகள் மூலமாக. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் ஆரம்பிக்கப்பட்ட அப்போஸ்தலருடைய ஊழியம் 2000 ஆண்டுகளாக இன்றைக்கு தொடர்ந்து கொண்டிருக்கிறது. எப்படி? கண்கண். அததான் பேதுரு அப்போஸ்தலன் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்துல என்ன சொல்றாருங்க? இந்த இயேசுவை தேவன் எழுப்பினார், நாங்கள் எல்லாரும் சாட்சிகள். சும்மா என்ன மாதிரி பேசுறான் பாருங்களா சார்? கரெக்ட் சார், அவங்க இயேசுவை பார்த்தாங்க, பழகுனாங்க, சாப்பிட்டாங்க, எல்லாம் கரெக்ட் சார். நான் என்ன சார் அப்படின்னு ஒரு கேள்வி வருதுங்களா? நான் எப்படி சார் கண் கண்ட சாட்சியா இருக்க முடியும்? புரியுதா உங்களுக்கு? none of us could be eyewitness நம்ம சொல்றோம். அதுக்கு 2 வசனம் பார்க்கலாங்களா? 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் பவுல் அப்போஸ்தலன் அதற்கு விளக்கம் கொடுக்கிறார். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் என்ன சொல்றார் பாருங்க, 16ஆம் வசனம். ஆகையால் இது முதற்கொண்டு நாங்கள் ஒருவனையும் மாம்சத்தின்படி அறியோம், கிறிஸ்துவையும் மாம்சத்தின்படி அறிந்திருந்தாலும் இனி ஒருபோதும் அவரை மாம்சத்தின்படி அறிய. ஆகவே 1 யோவான் நிருபத்தில் 1ஆம் அதிகாரம் முதல் 3 வசனத்துல யோவான் சீஷன் சொல்றார், நாங்கள் கண்டதும் நாங்கள் தொட்டதும் நாங்கள் பெற்றதும் ஆகிய ஜீவ வார்த்தைன்னு சொல்ற. சார் நாங்களாம் அப்படி இல்லை அப்படின்னு நம்ம சொல்ல முற்படுகிறோம். அது ஒரு சிறப்பான அனுபவம், சிறப்பான ஒரு நிலை. அப்போஸ்தல
அழைப்பு, அப்போ சில பணி, அப்போ சில தகுதின்றது ஒரு சிறப்பு. அதை நம்ம மறுக்கல. ஆனா அவங்க மட்டும்தான் சார் சாட்சி சொல்லணும்னு பொருது. இங்க அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் நீங்க படிப்பீர்களானால், அந்த அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் மேல் அறையில எத்தனை பேர் கூடியிருந்தாங்க? 120 பேர். பாத்தீங்களா? அந்த 120 பேரும் கண்கண்ட சாட்சிகள் தான். அதனுடைய பொருள் என்ன? எப்படி நான் கண்கண்ட சாட்சியாக மாற்றப்படுகிறேன்? கிறிஸ்துவை என் வாழ்வின் அனுபவமாக, என் வாழ்வின் ஆற்றலாக, வெறும் ஆற்றல் இல்லைங்க, உயிர் ஆற்றல், the life force என்று சொல்லுகிறோம் இல்லையா? ஒரு ராக்கெட் போது, ஒரு விமானம் போது, அந்த விமானத்துக்கு அந்த ராக்கெட்டுக்கு ஆற்றல் அளிக்கிற சக்தி எது கொடுக்குது? அதுக்குள் இருக்கிற எரிபொருள். அந்த மாதிரி கிறிஸ்துவை விசுவாசிக்குள் பரிசுத்த ஆவியானவர் மாபெரும் சக்தியாக அருளி இருக்கிறார். அதனால்தான் கிறிஸ்து நமக்குள் வாழ்கிறார். நான் கிறிஸ்துவுக்குள் வாழ்கிறேன். அப்ப சரீர பிரகாரமான மாம்சத்தின் படியான அறிவு அல்ல, விசுவாசத்தின் படியான பரிசுத்த ஆவியானவரால். கொஞ்சம் என்ன சார், கொஞ்சம் குழப்பற மாதிரி இருக்குதுன்றீங்களா? கலாத்தியர் 4:19 படிங்க. என் சிறு பிள்ளைகளே, கிறிஸ்து உங்களிடத்தில் உருவாகும் அளவும். அப்ப எதுக்குங்க கிறிஸ்து உருவாகணும்? இது கண்கண்ட சாட்சியா மாத்துறதுக்கா இல்ல கண்கட்டின வித்தையா மாத்துறதுக்கா? ரெண்டு தான் நடக்குது. கண்கண்ட சாட்சியா என்னை மாற்றுவதற்காக கிறிஸ்து என்னில் உருவாகுகிறார். அந்த சொற்றொடர்லாம் பாருங்க. இதுதான் இயேசுவின் உயிர்த்தெழுதல்ங்க. இவ்வளவு ஆராய்ச்சி பண்ண வேணாம். எங்க பண்றோம்? சொல்லி சொல்லி திருப்பி வந்துட்டு திருப்பி உட்காந்துன்னு, அதெல்லாம் ரொம்ப தப்புங்க. தவறான ஒரு வாழ்க்கை முறை. என்னை ஆண்டவர் சாட்சியாக ஏற்படுத்தி இருக்கிறார். சாட்சியாக எனக்கு கட்டளை கொடுத்திருக்கிறார். நீங்கள் எனக்கு சாட்சிகளாயிருக்கிற. ஆக கண்கண்ட சாட்சின்றது ஒரு நிலை. இரண்டாவது நிலை மார்டோரியோன்னு சொல்லும் பொழுது இரத்த சாட்சி என்பது உள்ளடக்கியது. இந்த 12 பேருக்கு அந்த வார்த்தை புரியும். ஞாபகம் வச்சுங்க. கொஞ்சம் பேர் ஞானஸ்தானத்துக்கு வந்து நிற்கிறாங்க. அவங்கள நான் ஏற்கனவே சொல்லிட்டேன்ப்பா சாட்சி கொடுக்கணும்னா அதுக்கே யோசிக்கிறான். இந்த சாட்சி கொடுக்குறது பயந்துன்னு வெளி சபையில போய் ஞானஸ்தானம் எடுக்கிறவங்களா இருக்கிறாங்க. கடவுள் என் வாழ்க்கையில் செய்த இந்த அற்புதத்தை, இந்த விடுதலையை சொல்றதுக்கு என்ன பிரச்சனை சொல்லுங்க? இதுக்கு பயப்படுற ஆளு இவன் என்ன சாட்சியா இருப்பான்? தலை சுத்தலுங்க கொஞ்ச நேரம் விளங்குதா? எவ்வளவு மட்டமான ஒரு கருத்தை நாம் கொண்டிருக்கிறோம். அவனுக்கு சாட்சினால என்னன்னு புரியல. விளங்குதுங்களா? முன்ன இந்த ஸ்ரீலங்கால சண்டை போட்ட இவரு கூட சொன்னார் இல்லையா, பாஸ்டர் ஜாஷுவா எட்வின் சொன்னார். எல்டிடி என்று சொல்லக்கூடிய தன்னை எல்டிடியில பதிவு செய்து கொண்ட பெண்ணானாலும் சரி ஆணானாலும் சரி, அவங்க கழுத்துல என்ன தொங்கும்? ஆமா, எதுக்கு? இந்த எல்டிடிக்காக நீ சாவனா? ஒரு சாதாரண இனப்போர், நாட்டு போருக்கு ஒரு மனித உயிரை பலியாக்குகிற இந்த உலகத்துல என் ஆண்டவருக்காக நான் பலியாக கூடாது. என்ன சிந்திக்கிறோம்? நம்ம சிந்தனையே சரியில்லையே. ஆக ஒரு சாட்சியாக அழைக்கப்பட்டவன் புலம்பி நிற்பானா? எனக்கு இது கிடைக்கலையே, எனக்கு அது கிடைக்கலையே, நான் அப்படி இல்லையே, இதுக்கெல்லாமா புலம்பி நிற்பான்? புரியுதா? அந்த முழு கண்ணோட்டம் அப்படியே மாத்தி போடுறாரு பாருங்க. அதான் இங்க செய்யற. இந்த லூக்கா 24ஆம் அதிகாரத்துல இந்த என்ன சொல்றதுங்க, குருட்டாட்டத்திலும் இறுதிய கடினத்திலும் அவிசுவாசத்திலும் நிறைந்திருந்தாங்க. வசனம் படிச்சமே, காலையில படிச்சமே. இருந்த இந்த சீஷர்கள் என்னவாக மாற்றப்பட வேண்டும்? இரத்த சாட்சிகளாக மாற வேண்டும், வாழணும். என்ன அற்புதமான ஒரு உண்மை இல்லைங்களா? மூன்றாவது சாட்சிகள் என்ற பதத்தின் பொருள். இந்த 2வது மகா உலக யுத்தத்திலமா ஹிட்லருடைய விமானப்படை ரொம்ப வலிமையா இருந்தது. அப்பதான் விமானம் உருவாக்கப்படுது. அவ்வளவு வேகமா ஹிட்லர் விமானப்படையை தயார் பண்ணி இங்கிலாந்து அப்படியே தொலைக்கிறான். இங்கிலாந்து பாருங்க, போர் நடந்துருக்குது, எங்கிருந்து விமானம் செய்யறது? எப்படியோ கஷ்டப்பட்டு விமானம்லாம் செஞ்சு அந்த விமானத்துல பெட்ரோல் ஊத்துறதுக்கு பெட்ரோல் இல்லை. இதெல்லாம் உங்களுக்கு வரலாற்றுல தெரியுமா? The Normandy invasion தான் the last effort of the Britain. என்ன மாதிரி
வரலாற்று உண்மை. அந்த நார்மண்டி இன்வேஷனுடைய கமாண்டர் இன் சீஃப் ஜெனரல் மெக்கார்தர் என்ன ஸ்டடிங்க. அப்ப பிரிட்டன்ல இந்த சின்ன சின்ன வார் பிளேனை தயார் பண்றாங்க. அந்த வார் பிளேன்ல இவ்வளவுதான் பெட்ரோல், அதுக்கு மேல பெட்ரோல் கிடையாது, பெட்ரோல் இல்ல. அப்ப அந்த பெட்ரோல் டேங்க்ல நம்ம சொல்றோம்ல பெட்ரோல் எவ்வளவு எம்டி ஆயிடுச்சு நம்ம பார்த்துக்கிற 0. அப்புறம் அங்க என்ன தெரியுமா போட்டிருப்பான், இன்னும் ஒருவேளை அந்த பிளேன் என்ன இருந்தா இருக்கும் இங்கிலாந்துல, பாயிண்ட் ஆஃப் நோ ரிட்டர்ன். அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த பெட்ரோல் டேங்க்ல பைலட் ஓட்டின்னு இருப்பான், அந்த முள்ளு எங்க வருது, பாயிண்ட் ஆஃப் நோ ரிட்டர்ன். அப்படின்னா என்ன அர்த்தம், போற இடத்துல ஒண்ணு எதிரியினால சுடப்பட்டு நீ சாகணும், இல்ல அங்கேயே நீ செத்து மடிணும். திருப்பி வர பேச்சே கிடையாது. ஏற்பா விமானப்படையில எப்படிப்பட்ட ஒரு வீரங்க தெரியல. வின்ஸ்டன் சர்ச்சில் அந்த நேரத்துல பேசுறாரு. அதாவது எவ்வளவு பெரிய ஒரு பொறுப்பு, தியாகம். இங்கிலாந்து காக்கப்பட வேண்டுமானால் இத்தனை விமான பைலட்ஸ் என்ன எல்லாம் 18 வயசு 20 வயசு 21 வயசு ஜெம் ஆஃப் அ பர்சன்ஸ் போனோம். நோ ரிட்டர்ன், திரும்பி வர பேச்சே கிடையாது. புரிஞ்சிச்சா உங்களுக்கு? சாட்சிகள்னா ஏதாச்சும் புரிஞ்சிச்சுங்களாங்க? அன்னைக்கு பாஸ்டர் ஜாஷுவா எட்வின் சொன்னார் குட் ஃப்ரைடே அன்னைக்கு. ஜான் பேட்டன் போறார் கனிபால். கனிபால்னா நர மாமிச பச்சினைகள், மனிதரை சாப்பிடுகிற மக்கள் கூட்ட தீவுக்கு போகிறான். ஜான் பேட்டன் 21 22 வயசு உள்ள மிஷனரி. அப்ப அவரை வழி அனுப்புகிற சபை கேட்கிறாங்க, ஜான் பேட்டன் நீங்க திரும்பி வருவீங்களா? நான் திரும்பி வர்றதுக்காக போலீங்களே. பதில் எப்படி இருக்குது பார்த்தீங்களா? நான் நீங்க செத்துட்டீங்கன்னா என்ன ஆகும்? நான் ஏற்கனவே செத்துட்டேங்க, நான் திரும்பி வரக்கூடாது என்கிற காரணத்தினாலே போய் கொண்டிருக்கிறேன். சாட்சினா அர்த்தம்பா. இங்க ஏதாச்சும் போட்டுக்கிட்டாதே, ஏதாச்சும் நமக்கு புரிஞ்சிச்சா? இப்ப யோசனை பண்ணு. கடந்த 2000 ஆண்டுகளாக இந்த சுவிசேஷத்தை உலகமெங்கும் இப்படிப்பட்ட சாட்சிகள் மிஷனரிகள் போய் எடுத்து சொல்லவில்லை என்றால் இங்க இப்ப சபை இருக்குமா? 1895 ஆண்டு எஸ்பிஎம் சபை மிஷனரி வரலன்னா இன்னைக்கு நீங்கள் நான் ஆராதனை பண்ணி நிற்போம். நான் சொன்னேன், நான் டோனாவுக்கு போயிட்டு வந்தேன். நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். என் ஆவிக்குரிய அனுபவத்தில் ஒரு புதிய அத்தியாயம். என்ன மாதிரி ஊழியம், விவரிக்க முடியாத ஒரு இளம் பெண், 31 வயசு நிரம்பிய பெண் அந்த இடத்துல ஒரு கோதுமை மணியாக வித்தாக மரித்தார்கள். ஏமி கார்மைக்கல் அம்மையார் தான் ராக்லண்ட், தாமஸ் ராக்லண்ட் மிஷனரி ஐயர் அவர்களுடைய வரலாற்றை எழுதினவங்க. அவங்க எழுதி இல்லைன்னா ராக்லண்ட் ஐயரை பற்றிய விவரமே நமக்கு தெரிஞ்சிருக்க. கோதுமை மணியானது நிலத்திலே விழுந்து சாகாவிட்டால் அது தனித்திருக்கும், அது செத்ததை ஆகி அதிக கனிகளை. அதான் பார்த்தோம் இரத்த சாட்சி. ஆண்டவர் தோன்றி தோன்றி இதுவா பண்ணுகிறார், நம்ம சர்க்கஸா நடத்தினுகிறார். ஏன் அவர் உயிரோடு தம்மை காண்பிக்க வேண்டும்? நீங்கள் ஒவ்வொருவரும் என்னுடைய இரத்த சாட்சிகளாக மரிக்க வேண்டும். இந்த சத்தியத்துக்கு வாழ வேண்டும். இந்த சத்தியத்தினாலே திருச்சபை கட்டப்பட வேண்டும். இந்த திருச்சபை கட்டப்பட வேண்டுமானால் திருச்சபை பரிசுத்தவான்களின் இரத்தமாகிய வித்தினாலே கட்டப்பட வேண்டும். சரிங்களா? அவ்வளவு விஷயம் அடங்கிச்சு பாருங்க. நீங்கள் எனக்கு சாட்சிகளாக இருக்கிறீர்கள். யார் இந்த நீங்கள்? நம்ம ஏற்கனவே அதுக்கு விளக்கம் கொடுக்கிறோம். கிறிஸ்துவின் பாடு, மரணம், அடக்கம், மீட்தெழுதலை கண்கண்ட சாட்சி. சரிங்களா? இப்ப நம்ம அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துக்கு வரும். சார் சாட்சி கொடுக்கிறதுனால என்ன சார் நடக்கும்? இங்க என்ன சொல்றாரு பேதுரு அப்போஸ்தலன்? அப்போஸ்தலர் 2:32-33. இந்த இயேசுவை தேவன் எழுப்பினார், நாங்கள் எல்லோரும் சாட்சிகளாயிருக்கிறோம். அவர் தேவனுடைய வலது கரத்தினாலே உயர்த்தப்பட்டு பிதா அருளிய வாக்கு தத்தத்தின்படி பரிசுத்தாவியை பெற்று நீங்கள் இப்பொழுது காண்கிறதும் கேட்கிறதும் ஆகிய இந்த வல்லமையை ஒளிந்தருளினார். லூக்கா 24:49. என் பிதா வாக்கு தத்தம் பண்ணின இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன், நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும். அப்ப அந்த கனெக்ஷன் பாத்தீங்களா? அப்போஸ்தலர் 1:8 பரிசுத்த ஆவி உங்களிடத்தில்
வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள். 3 வசனம் என்ன அழகா பொருந்தது பாரு. உயிர்த்தெழுந்த ஆண்டவர் லூக்கா 24 பிதா வாக்குத்தத்தம் பண்ணின பரிசுத்த நான் உங்களுக்கு அனுப்ப போகிறேன். அப்போஸ்தலர் 1:8 அந்த ரட்சிப்பின் திட்டம் அல்லது ரட்சிப்பின் முறை, the plan of evangelization, எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரிந்து எப்போது நீங்கள் பரிசுத்த ஆவியினால் பலன் அடைந்து, there is a condition, சரிங்களா? பலன் அடைதல், empowerment by the Holy Spirit, சரியா? யோவான் 19:21 அவர்கள் மீது ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளுங்கள். ஆகவே அதனுடைய பொருள் என்ன? it is a symbolical way of imparting the power of the Spirit. அந்த ஊதி நீங்கள் ஆவியை பெற்றுக் கொள்ளுங்கள் சொன்னார் இல்லைங்களா? அந்த சொற்றொடர் ஏன் அப்படி எழுதப்பட்டிருக்கிறது? இட் இஸ் a symbolical way. நான் சொன்ன பார்த்தீங்களா, முதல் படைப்புல ஏதேன் தோட்டத்துல மனிதனை மண்ணினால் உருவாக்கி அவனுக்குள் ஊதினார். அதே மாதிரி செத்து போன பாவத்தில் மரித்து போன மனிதனை உயிர்ப்பிக்கும் வண்ணமாக இப்பொழுது பரிசுத்த ஆவி அவனுக்குள் அனுப்பப்படுகிறார். அதான் அதனுடைய பொருள். ஆக பரிசுத்த ஆவியின் நிறைவு, பரிசுத்த ஆவியின் பலன், பரிசுத்த ஆவியின் வரம் எல்லாம் ஒண்ணுதான். ஏங்க ஒன்னு இருந்து ஒன்னு இல்லாத எப்படிங்க இருக்கும்? பரிசுத்த ஆவியானவர் எனக்குள் வருவாரனால் பரிசுத்த ஆவியின் பிரசன்னம் இருக்கணும், பரிசுத்த ஆவியின் பலன் இருக்கணும், பரிசுத்த ஆவி அருளுகிற ஞானம், எல்லா வரங்களும் அவரோடு தான். So the gift of Holy Spirit is a package gift ன்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். பேக்கேஜ் கிஃப்ட், சரிங்களா? இப்போ ஒரு குழந்தை பிறக்குதுங்க, இந்த குழந்தை கடவுள் நமக்கு கொடுக்கிற ஒரு கிஃப்ட். இந்த குழந்தைக்குள்ள எத்தனை ஆற்றல்! யோசனை பண்ணுங்க, ஒரு குழந்தைக்குள்ள எத்தனை ஆற்றலை கடவுள் வைத்திருக்கிறார். எதற்காக? உங்களுக்காக, எனக்கு. அப்ப இவ்வளோ சிருஷ்டிப்பின் கடவுள் அவர் கொஞ்சம் கொஞ்சமா கொடுப்பாரா? அப்படியா கொடுப்பாரு? abundant gift. பரிசுத்த ஆவியை அவர் பொழிய பண்ணினார். உனக்கு என்ன வேணும்? நீ கடவுளின் நோக்கத்தை, திட்டத்தை இந்த உலகத்துல வாழ உனக்கு என்னென்ன தேவை அத்தனை காரியங்களை இந்த பரிசுத்த ஆவி உனக்கு அருளுகிறார். ஞானம் வேணுமா ஞானம், தைரியம் வேணுமா தைரியம், அன்பு வேணுமா அன்பு, மரணத்தை சந்திக்கிற தைரியம் வேணுமா அது. உனக்கு என்ன வேணும்? இது புரிஞ்சுதா நமக்கு? இன்றைக்கு நம்முடைய மிக பெரிய குறைபாடு என்ன? இந்த பரிசுத்த ஆவியின் பலனை கடவுள் நமக்கு அருளவில்லை என்பது அல்ல குறை. கடவுள் எந்த குறையும் வைப்பது கிடையாது நமக்கு. இந்த பரிசுத்த ஆவியானவரை நாம் அடக்கி போடுகிறவர்களாக இருக்கு. அதான் வேதனையான ஒரு, சரிங்களா? கடவுளுடைய அழைப்பாகிய சாட்சியாயிருப்பது, கண்கண்ட சாட்சியாயிருப்பது, இரத்த சாட்சியாக மரிக்க ஆயத்தமாயிருப்பது, இந்த கர்த்தரின் திட்டத்துக்காக எல்லாவற்றையும் தியாகம் செய்ய ஆயத்தமாயிருப்பது, இந்த நோக்கத்தை நாம் விட்டுவிட்டு இந்த உலகத்துக்காக, உலக நன்மைகளுக்காக, உலக சுகத்துக்காக, உலக இன்பத்துக்காக ஒரு விசுவாசி மனம் திரும்பி போவானால் அவனை எப்படி ஆவியானவர் பயன்படுத்த முடியும்? தேமா விசுவாசத்தை விட்டு விலகி போனார். கண்ணன் ஆகிய அலெக்சாண்டர் 1 தீமோத்தேயு 1 அதான் எடுக்க வேணாம் சொல்லுகிறார். எப்ப சொல்றாரு? சிறையிருப்புல பவுல் ரோமாபுரியில இருக்கும்போது சொல்லுகிறார், தேமா என்னை ஏமாத்திட்டான்பா. கண்ணன்னா கண்ணன் நம்ம தமிழ் பேரு. கண்ணன்னா பொல்லாதவன், கன்னிங்னஸ், ஏமாற்றுகிறவன். ஏமாற்றுகிறவனாகிய அலெக்சாண்டர் எனக்கு துரோகம் செஞ்சான்பா. சபை சாட்சிகளால் நிறைந்திருக்கிறதா அல்லது விசுவாசத்தை மறுதளிக்கிற கூட்டங்களால் நிறைந்திருக்கிறது? நம்ம தான் முடிவு செய்யணும். We claim that we are the members of the church. நம்ம எதுக்கு இங்க வந்து இருக்கிறோம், போயின்னு இருக்கிறோம்? நான் இப்படி தான் சார் இருப்பேன் உலகத்துல, உலகத்தை விட்டு விட வரமாட்டேன் சார், இல்லைங்களா? எனக்கு அதனாலதான் 1 யோவான் 2 15, 16, 17 வசனங்களில் உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் நீங்கள் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால்
அவனிடத்திலே தேவனுடைய அன்பு இல்லை. இதுதான் பிரச்சனை. ஆவியானவர் ஒன்றும் நம்மளை பலப்படுத்த மாட்டேன்னு சொல்லவே இல்லை. ஆவியானவர் ஒரு குறிப்பிட்ட சபைக்கு தான் அந்நிய பாஷை வரம் கொடுப்பான், நமக்கு தர மாட்டேன்னு ஒன்றும் சொல்றது இல்லை. அது வேற மேட்டர் இருக்கட்டுங்க. பாஷை வரம் எதற்கு? இன்னைக்கு மிஷனரி சங்கங்களிலே அது FMBP இருக்கட்டும், IEM இருக்கட்டும், ஜெம்ஸா இருக்கட்டும், யாருன்னா இருக்கட்டும், அந்நிய பாஷை இன்னைக்கு எதுக்குமா தேவை? பரிசுத்த வேதத்தை அந்தந்த இனத்தின் தாய்மொழியிலே மொழிபெயர்க்கிற வரம். ஏன் உனக்கு எனக்கு ஆண்டவர் கொடுக்க மாட்டாரா? அந்த தோனாவூர்ல இருந்தப்ப ஒரு அம்மா, ஒரு கைடு தான் எனக்கு சில விஷயத்த சொன்னாங்க. அது மாத்திரமல்ல, அதனுடைய பொறுப்பாளர் ஒருத்தர் இருக்கிறாரு, ஒரு பேரு எசேக்கியல். நான் கேட்டேன், எப்படியா இந்த அம்மா இவ்வளோ தமிழ் பெயர்கள், தமிழ் கவிதைகள் எழுதினாங்க அப்படின்னு எனக்கு இன்னும் கூட ஆச்சரியமா இருக்குது. சொன்னாரு, அம்மா தமிழ் கற்றது H.A. கிருஷ்ண பிள்ளை அவர்களிடத்துல. யார் H.A. கிருஷ்ண பிள்ளை? எவ்வளோ பெரிய புலவர். H.A. கிருஷ்ண பிள்ளைக்கு இணையா தெரிஞ்சுங்க தம்பிமார, H.A. கிருஷ்ண பிள்ளைக்கு இணையாக இன்னொரு தமிழ் புலவரை தமிழ்நாட்டில் இன்னும் பிறக்கல. நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. கம்பர் கம்பன் சொல்லுவார், H.A. கிருஷ்ண பிள்ளை கம்பரை கடந்தவர். அவ்வளோ பெரிய மகான் கிட்ட இந்த அம்மா தமிழ் படிக்கிறாங்க. தமிழ் படித்தது மட்டுமல்ல தம்பி, அன்னைக்கு முடிவெடுத்தாங்க, நான் தமிழ் மட்டும்தான் பேசுவேன், தமிழ்ல தான் பேர் வைப்பேன், தமிழ் கலாச்சாரத்தை எனக்கு சொந்தமாக்கி. யோசனை பண்ணீங்களா? உங்க வாழ்நாள்ல என்றைக்கு அவங்க பெங்களூருக்கு தான் வந்தாங்க ஆரம்பத்துல, அப்புறம் வாக்கரையர் மூலமாக பாளையங்கோட்டைக்கு வந்தாங்க. அன்றைக்கு இந்த தமிழ் கலாச்சாரத்தை பார்த்து தமிழ் கல்வியை பெற்றபடி அன்னைக்கு தமிழச்சியா மாறிட்டாங்க. அப்படியே 100க்கு 100 தமிழச்சி. ஒவ்வொரு முறையும் தன்னுடைய பிள்ளைகள், ஆயிரக்கணக்கான பிள்ளைகள், அந்த பிள்ளைகள் அழும் பொழுது, அந்த பிள்ளைகள் வேதனைப்படும் பொழுது, அந்த பிள்ளைகள் பயப்படும் பொழுது அந்த பிள்ளைங்கிட்ட சொல்லுவாங்க, நீயும் நானும் ஒண்ணுமா. லட்சினா உங்களுக்கு என்னன்னு தெரியுமா? நம்மதான் ரொம்ப அட்வான்ஸ் ஸ்டேஜில் இருக்கிறோம் இல்லைங்களா? ஒரு நாள் அந்த லட்சி அவங்க வீட்டுக்கு வருகிற லட்சி புரியுதுங்களா? அவளை கூப்பிடுறாங்க, அவ வரமாட்டேன்றான். நடந்த உண்மை. நான் வரக்கூடாதுங்கம்மா, உங்க வீட்டை மிதிக்க கூடாதுங்கம்மா, ஐயோ நான் வரக்கூடாதுமா, வாமா நீ. அவளை கூப்பிட்டு அவ கைய பிடிச்சு, நீயும் நானும் ஒண்ணே சொல்லு. கைய பிடிச்சிட்டு சொல்றாங்க, பேர் என்னன்னு கேக்குறாங்க. அவ ஒரு பேர் சொல்றா. இல்ல நீ ராஜகுமாரி, நீயும் நானும் இயேசு ராஜாவின் பிள்ளைகள், நீ ராஜகுமாரி, பிரின்சஸ். ஒரு லட்சிய பார்த்து நம்ம பேசுவோமா? நீங்க பேசுறீங்க, ஒரு விஷயம் போதுங்க, இந்த அம்மா யாருன்றது. என்ன அற்புதமான இதுதாங்க சாட்சிகள். அவங்க செத்து நம்ம 51ஆம் ஆண்டு ஜனவரி மாசம் சாகுறாங்க. இன்னைக்கு எத்தனை வருஷம்? 75 வருஷம் ஆயிருக்கு. அப்படியே இன்னும் கல்லுகள் பேசிக்கொண்டு இருக்கிற மாதிரி அந்த அம்மாவினுடைய செயல்கள் சாட்சிகளாக பேசப்பட்டு கொண்டு, நீங்கள் எனக்கு சாட்சிகளாக. எருசலேம் தோல்வியின் இடம், ஞாபகம் வச்சு, அங்கு எனக்கு சாட்சிகள் இல்லைங்களாமா. யூதேயா விசுவாசத்தை மறுதலித்த இடம். சீஷர்கள் ஓடி போன, இயேசுவுக்கு துரோகம் செய்து இயேசுவை காட்டி கொடுத்து, யூதேயானா யூத இனம், அங்கு எனக்கு சமாரியா யூதர்களை பகைக்கிறவர்கள், பகைக்கும் இடம். உங்களை வெறுக்கிறவர்கள், உங்களை எதிர்க்கிறவர்கள், உங்களை துன்பப்படுத்துகிறவர்கள், அவர்கள் மத்தியிலே சாட்சிகளாயிருப்பீர்கள். அம்மையார் எழுதின ஒரு உண்மை வரலாறு, புஷ்பம்மாள், இங்க இருக்கு, விக்குதுங்க வெப்பேரியில. ஒரு 12 வயசுல திருமண வாழ்க்கையில ஈடுபட்டு ஒரு கொடூர கணவனோடு வாழ்ந்து வேதனைப்பட்ட ஒரு பெண்மணி. என்ன சாட்சி! பாடுபடுகிற சாட்சியாக நீ வாழ வேண்டும். தலைவனுக்கு நாம் செபிப்போம். பிரியமானவர்களே, இயேசு என் வாழ்வின் இரட்சகராக இருக்கிறாரா? என்னை ஆண்டு நடத்துகிற ஆண்டவராக இருக்கிறாரா? இந்த உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவுக்குள் நான் புது வாழ்வை பெற்றிருக்கிறேனா? புது வாழ்வு என்று சொல்லும் பொழுது புது வாழ்வின் நோக்கம், புது வாழ்வின் முறை. இந்த சாட்சியின் வாழ்வுக்காக எல்லாவற்றையும் நான் இழக்க ஆயத்தம் உள்ளவனாக இருக்கிறேன். உங்க மனசாட்சி அப்படி சொல்லுதா? நான் ஆண்டவருடைய பிள்ளை என்று உரிமை பாராட்டுவானான? பிள்ளை என்பது வெறும் நன்மையின் சுதந்திரவாளியாக மட்டுமல்ல, அவருடைய சிலுவையை சுமக்கிற, அவருடைய இரத்த சாட்சியாக மரிக்கிற வல்லமையுள்ள சாட்சியாக நான் வாழ வேண்டும்.
அன்பின் ஆண்டவரே, இரக்கமுள்ள தகப்பனே, இந்த மாலை நேரத்திலும் உம்முடைய வசனங்களை கொண்டு நீர் எங்களை உணர்த்தினபடியினாலே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் உம்மை தெரிந்து கொள்ளவில்லை, நீர் எங்களை தெரிந்து கொண்டீர். நீங்கள் கனி கொடுக்கவும் அந்த கனி நிலைத்திருக்கவும் நான் உங்களை தெரிந்து கொண்டேன் என்று நீ வாக்குறுதினீர். இந்த உன்னத நோக்கத்தை எங்கள் வாழ்க்கையிலே நிறைவேற்ற ஆவியானவரே எங்களை பரிசுத்தப்படுத்தும், எங்களை பக்குவப்படுத்தும், எங்களை பயன்படுத்தும். எங்கள் அருமை இரட்சகர் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.